ஒரு சிறுவன் தன்னோட அப்பா தாத்தாவுக்கு எப்பவும் ஒரு கொட்டாங்குச்சியில சாப்பாடு வைக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பா கிட்ட போன அந்த சிறுவன், அப்பா நாம எல்லாம் சுகமா பெட்ரூம்ல பஞ்சு மைத்தையில படுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா தாத்தா நடப்பாதையில படுத்துட்டு இருக்காரு, சாதாரண கொட்டாங்குச்சியில தான் அவர் சாப்பிடுறாரு, இந்த வீடே உங்களுக்கு அவர் தானே வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் அவர் இங்க படுத்திருக்காரு கொட்டாங்குச்சியில சாப்பிடுறாரு அப்படின்னு கேட்டான். உடனே அதுக்கு அப்பா, தாத்தாவுக்கு வயசாயிடுச்சுப்பா, அவர் மேலே எல்லாம் நாத்தம் அடிக்குது, அவர் தட்ட கழுவுறதுக்கும் அருவருப்பா இருக்கு, அதனாலதான் அவர் நடப்பாதையில படுக்க வச்சுட்டு கொட்டாங்குச்சியில சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. தாத்தா சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்த சிறுவன் அவர் சாப்பிட்டு எரிஞ்ச கொட்டாங்குச்சி எடுத்துட்டு வந்து பத்திரப்படுத்தினான். இதை பார்த்த அப்பா, சீச்சி இதே எதுக்கு தொடுற, கீழே போடு அப்படின்னு சொன்னாரு. உடனே அதுக்கு அந்த மகன் சொன்னா, இல்லப்பா இதை பத்திரப்படுத்தி வைக்கிறேன், நீ வயசானா எனக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த அப்பா, நம்ம குழந்தை நம்மளை பாத்துட்டு இருக்குன்ற ஞாபகமே இல்லாம நாளைக்கு இதே கதிதான் நமக்கும் ஏற்படும்னு நினைக்காம இத்தனை நாள் தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு வருந்தி உடனே தன்னோட அப்பாவுக்கு நல்ல பெட்ரூம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு அவருக்கு சகல வசதிகளும் பண்ணி கொடுத்தாரு. நாம செய்யற வினைகள் அனைத்தும் அது நல்லதோ கெட்டதோ நமக்கு அது திரும்புன்றத அந்த அப்பா உணர்ந்துகிட்டாரு.